ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த வருவதின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு எழுதின புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இந்த வசனத்தை மையமாச்சு தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், குறிக்கப்பட்ட மலை என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பூமியில் அநேக மனிதர்கள் நிறைய விஷயங்கள் என்ன செய்வாங்க, குறித்து வைப்பாங்க. அப்போ பல விதங்களில் பல விதமான தருணங்களில் பல காரியத்தை என்ன செய்வாங்க, குறித்து வைப்பாங்க. அப்போ ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எல்லை வச்சுருப்பாங்க, அல்லது ஒரு படிப்பாக இருந்தாலும் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி காரியத்தை வச்சுருப்பாங்க, அல்லது மற்ற ஒரு காரியமாக இருந்தாலும் என்ன செய்வாங்க, அதுக்கான ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. இந்த லிமிட் அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உலக பிரகாரமாக அநேகர் வச்சுருந்தாலும் அதில் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்வாங்க, அப்படி மற்றவங்க நடக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு விளையாட்டு இருந்ததுன்னா இந்த இடத்துல இவ்வளோ தூரம் போகணும், அங்கே போகணும்னு சொல்லி ஒரு அடையாளம் வைப்பாங்க. அடுத்து பள்ளிக்கூடத்தில் போனோம்னா இங்கே அங்கே போங்க, அங்கே தான் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும், படிப்பு விஷயமா இருந்தாலும், ஒரு உலக பிரகாரமாக விளையாட்டு விஷயமா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போங்கன்ட்டு அந்த மார்க் பண்ணி அந்த அடையாளமாக சொல்லுவாங்க. அப்படி போனால் தான் அங்கே ஜெயம் பெற முடியும். அது மாத்திரமில்ல, வேலையாக இருந்தாலும் கூட வேலை செய்கிற இடத்துல முதல்ல சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு போங்க, இங்கே போய் இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. அடுத்து ஊழியமாக இருந்தால் கூட இந்த ஊருக்கு போங்க, இங்கே இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லி சில விஷயம் சொல்லுவாங்க. இது போன்ற பல விதங்களில் பல நிலைகளில் பல அடையாளங்கள் சொல்லப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா அது முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்குது. அதில் வெற்றி அடைகிறாங்க, தங்களுக்கான இலக்கையும் அடைஞ்சிக்கிறாங்க. இருக்கட்டும். இருந்தாலும் இன்றைக்கி வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கக்கூடிய அந்த வசனத்தின் அடிப்படையில் குறிக்கப்பட்ட மலைங்கிற தலைப்பில் பார்க்குறோம். அப்போது உலக பிரகாரமான காரியத்திலேயே பல அடையாளங்களுக்காக பல அடையாளங்களை சொல்லி அநேகர் அதில் வெற்றி பெறக்கூடிய சொல்ல போகிறது உண்மைன்னா, அப்போது ஆவிக்குரிய ரீதியாக குறிக்கப்பட்ட மலைங்கிற தலைப்பில் பார்க்குறோம். அப்போது அந்த குறிக்கப்பட்ட மலையில் என்ன சம்பவம், யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சம்பவம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிரை கொடுக்கும்படியக்காக மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். மனுக்குலத்தை மீட்பதற்காக ரத்தம் சிந்தி அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். பிறகு மீண்டும் பூமிக்கு வருவேன்னு சொன்னார். அப்போ உயிரோடு எழுந்த பின்பு அவர் சீஷர்களுக்கு தரிசனமாய் காட்சி கொடுக்குறார். அப்போ காட்சி கொடுத்த பிறகு அவர் மேலேறி பரலோகத்துக்கு செல்லக்கூடிய சூழல் வரும்போது சீஷர்கள்ட்ட சில கட்டளைகளை கொடுக்கார். அப்போ கட்டளைகளை கொடுக்கும்போது குறிப்பிட்ட ஒரு ஸ்பாட்டுக்கு போங்கன்னு சொல்கிறார். இந்த இடத்துக்கு போங்க அப்படிங்க. அங்கேருந்து அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு அறிவுரைகள் சொல்லி கட்டளை கொடுத்துட்டு போகிறாரு. அப்படி சொல்லக்கூடிய இடத்துல தான் 11 சீஷர்களும் இயேசு தங்களுக்கு குறித்திருந்த இடத்திற்கு மலைக்கு போனார்கள் அப்படின்ட்டு இருக்கு. நல்லா கேட்கணும். தேவன் ஒரு இடத்துல போங்க, இந்த இடத்துக்கு போங்க, இல்லை இப்படி செய்யுங்கன்னு சொன்னால் செஞ்சிடணும். சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, மற்றவங்கள பார்க்கக்கூடாது. எப்படி உலக பிரகாரமாக ஒரு விளையாட்டுலேயோ கல்வியிலையோ தொழிலையோ அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு ஒரு அடையாளமாக சொல்கிறாங்களோ, அதுமாதிரி மக்களும் போகிறாங்களோ, அதை விட மேலாக தேவன் சொல்கிற இடத்துக்கு நம்ம போயிடணும். அப்போ இந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் போயிடணும், வந்துடணும். அதே போல் தான் சீஷர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் சொல்கிறார், போகிறாங்க. அங்கே போன உடனே என்ன உண்டாகுதுன்னா, அங்கே அவர்கள் அவரை கண்டு. அப்போ தேவன் சொன்ன இடத்துக்கு, குறிக்கப்பட்ட இடத்துக்கு, குறித்த அந்த இடத்துக்கு போனால் என்ன நடக்கும்னா அவரை காணலாம். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இயேசுவை காண முடியல, அநேகருடைய வாழ்க்கையில் இயேசுவை பார்க்க முடியவில்லை. அப்போ காரணம் என்ன, தேவன் குறித்திருந்த இடத்துக்கு போகலை, தேவன் குறித்த இலக்கை நோக்கி போகலை. இன்றைக்கி அப்படி ஸ்டக்காகி உட்காந்துருக்காங்க, கவலையில் நினச்சிக்கிட்டு, மனுஷனை பார்த்துக்கிட்டு, உலகத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தேவனை காண முடியவில்லை. அப்போ இயேசு குறித்திருந்த இடத்துக்கு சீஷர்கள் போன உடனே என்ன கண்டாங்கன்னா, அவரை கண்டு அவரை பணிந்து கொண்டார்கள். அங்கே ஒரு ஆவிக்குரிய பணிவு உண்டாகிறது, ஒரு தொழுகை உண்டாகிறது.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை காண வேண்டுமென்றால், ஒரு விசேஷித்த பணிவு ஆவிக்குரிய விருதியில் வர வேண்டும் என்று சொன்னால், தேவன் குறித்திருந்த அந்த இடத்துக்கு என்ன செய்யணும்? நம்ம போகணும். நம்ம போகாமல் சொல்கிறத செய்யாமல் காலம் தாழ்த்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தால் கதைக்காகாது. சீஷர்கள் அந்த கடைசி நேரத்தில் அவங்க இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லக்கூடிய அந்த டயத்தில் போங்கன்னு சொன்னவொன்னே போயிடுறாங்க. அந்த மலைங்கிறது உன்னதமான நிலை குறிக்குது. இப்போ வாழ்க்கையில் உன்னதமான அனுபவத்துக்குள்ளாக போகணும்னா சில காரியத்தை தியாகம் பண்ணும்போது இயேசுவை காணலாம். அது மாத்திரமல்ல, அங்கே பணிவு உண்டாகும். மலைக்கு போனார்கள் சொல்லியிருக்கோம், மலை உயரமாக தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அது ஏற முடியாது, அது கஷ்டப்பட்டு தான் ஏறணும். அப்போ ஒரு இயேசுவை காணணும், அந்த ஆவிக்குரிய பணியை பெற்றுக்கொள்ளணும்னா சில கஷ்டத்தை பட்டு தான் ஆகணும், சில தியாகத்தை பண்ணி தான் ஆகணும், சில விளைக்கிறதை கொடுத்து தான் ஆகணும். சீஷர்கள் மலைக்கு போனார்கள். மலை உயரமாக இருக்கும், ஏற கஷ்டமாக தான் இருக்கும், வெயில் அடிக்கும், வலிக்கு விடும், புல்லெல்லாம் இருக்கும், முள் இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இயேசு சொல்லிட்டாருன்னு போனாங்க. அதே போல் நம்ம வாழ்க்கையில் இயேசு இந்த காரியத்தை செய்ய போகிறாரு, இதை தான் வைக்க போகிறாருன்னு அறிஞ்சிக்கிட்டாங்கன்னா, மழையும் பார்க்கக்கூடாது, ஏற்றமாக இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது, இறக்கமாக இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது, கரடு முரடாக இருக்குது, புல்லாக இருக்குது, முள்ளாக இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது. அதை பார்க்காம கீழ்ப்படிந்து அவர் சொன்ன ஸ்பாட்டுக்கு போனால் மட்டும்தான் இயேசுவை காணலாம், ஆவிக்குரிய பணி உண்டாகும். எனவே இந்த வார்த்தையை உங்கள் ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து தேவன் குறிக்கப்பட்ட அந்த மலைக்கு சீசர்கள் போனது போல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வச்சுப்பார். அதை நோக்கி நீங்கள் பயணமாக வேண்டும் என்று சொல்லி, அவரை கண்டு கொண்டு பணியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.